வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் நேற்று வளையல் விற்ற படலத்தை பற்றி சிந்திக்க எடுத்துக்கொண்டோம். இன்று அட்டமாசித்தி உபதேசித்த படலம். அட்டமாசித்தி உபதேசித்த படலம் இறைவனான சொக்கநாதர் கார்த்திகை பெண்களுக்கு அட்டமாசித்திகளை உபதேசித்து அருளாசி வழங்கினார் என்பதை பற்றி கூற வரும் கதை பகுதி இந்த அட்டமாசித்தி உபதேசப்படலாம். கார்த்திகை பெண்கள் அட்டமாசித்திகளை உபதேசிக்க வேண்டுதல், ஊழ்வினையால் அவர்கள் பெற்ற சாபம், சொக்கநாதர் அவர்களின் சாபத்தை நீக்கி அட்டமாசித்திகளை உபதேசித்தது ஆகியவை இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளன. அட்டமாசித்தி உபதேசித்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 33வது படலமாக அமைந்துள்ளது. படலம் என்பது கதை. இனி சிந்தனைக்கு போகலாம். ஒருமுறை இறைவனான சிவபெருமான் கைலாயத்தில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அப்போது உமையம்மை அவர் பக்கத்திலேயே அமர்ந்து இறைவனாருக்கு வெற்றிலை சுருளை மடித்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது இறைவனார் சிவகணங்களுக்கும் பெருந்தவ முனிவர்களுக்கும் போகமூர்த்தியாய் அமர்ந்து சிவகதையினை திருவாய் மலர்ந்து அருளிக் கொண்டிருந்தார். அப்போது கார்த்திகை பெண்கள் அறுவரும் கைலாய மலைக்கு வந்தனர். இறைவனாரிடம், எம்பெருமானே, தாங்கள் எங்களுக்கு அட்டமா சித்தியை உபதேசித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். கார்த்திகை பெண்கள் வேண்டுதலை கேட்ட இறைவனார் அவர்களிடம் உமையம்மை சுட்டி காட்டி, உலகத்தின் அன்னையான இவ்வம்மை தன்னுடைய பூரணத்தன்மையெல்லாம் உலகமெங்கும் பராசக்தியாகும் மகேஸ்வரியாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறாள். அட்டமா சித்திகள் இவளை பணிந்து பணிவிடைகள் செய்யும். ஆதலால் நீங்கள் இவ்வம்மையை வழிபட அட்டமா சித்திகளை இவள் உங்களுக்கு அருளுவாள் என்று கூறினார். ஆனால் கார்த்திகை பெண்கள் ஊழ்வினையால் உமையம்மையை வழிபட மறந்தனர். இதனை கண்ட இறைவனார், நீங்கள் உமையம்மையை அலட்சியப்படுத்தியதால் பட்டமங்கை என்னும் தலத்தில் கற்பாறைகளாக கிடக்கப் பெறுவீர்கள் என்று சாபம் கொடுத்தார். இதனை கேட்டதும் கார்த்திகை பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு நீங்கும் என்று இறைவனாரை வேண்டி விரும்பினர். அதற்கு அவர், 1000 ஆண்டுகள் கழித்து யாம் மதுரையிலிருந்து வந்து உங்களுக்கு சாபம் நீக்கி அட்டமா சித்திகளை உபதேசிக்கிறோம் என்று கூறினார். கார்த்திகை பெண்கள் பட்டமங்கலம் என்னும் தலத்தில் கற்பாறைகளாக கிடந்தனர். 1000 வருடங்கள் கழித்து சொக்கநாதர் ஞானாசிரியராக வடிவம் கொண்டு பட்டமங்கலத்துக்கு வந்தார். இறைவனாரின் கடைக்கண் பார்வை பட்டதும் கற்பாறைகள் கார்த்திகை பெண்களாக மாறியது. இறைவனார் அப்பெண்களின் தலைமீது தன்னுடைய கையினை வைத்து அட்டமா சித்தியை உபதேசித்தார். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசாத்துவம், வாசித்துவம் ஆகியவை அட்டமா சித்திகளாகும். அனிமா என்பது மிகச்சிறிய உயிரினத்திலும் மிகச் சிறுமையாக சென்று தங்குவது. மண் முதல் சிவ தத்துவம் வரையிலான 36 தத்துவங்களிலும் உள்ளும் புறமும் நீங்காமல் நிறைந்து இருப்பது மகிமா. மேருமலையைப் போல கனத்திருக்கும் யோகியை எடுத்தால் லேசான பரமாணுவைப் போல கனமற்று இருப்பது லஹிமா. லேசான பரமாணுவைப் போல் மெலிந்திருக்கும் யோகியை எடுத்தால் மேருமலையின் பாரம் போல் கனப்பது கரிமா. பாதாளத்தில் இருக்கும் ஒருவன் பிரம்மலோகம் சென்று மீண்டும் பாதாளத்தை அடைவது பிரார்த்தி. வேறு உடலில் புகுதலும் விண்ணில் சஞ்சரித்தலும் தான் விரும்பிய இன்பங்கள் அனைத்தையும் தான் இருக்கும் இடத்துக்கு வரவழைத்தல் பிரகாமியம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் தம் இச்சைப்படி ஏற்றி சூரியன் முதல் 9 கோள்களும் ஏவல் கேட்க வீற்றிருப்பது ஈசாத்துவம். எல்லா வகை உயிர்களையும் இந்திரன் உள்ளிட்ட திக்பாலர்களையும் தன் வசமாக கொள்வது வாசித்துவம். கார்த்திகை பெண்கள் உமையம்மையை முறைப்படி வழிபட்டு தியான பயிற்சி வலிமையால் அட்டமா சித்திகளில் தேர்ச்சி பெற்றனர். பின்னர் திருக்கைலாய மலையை அடைந்து சிவப்பேறு பெற்றனர். அட்டமா சித்தி அருளிய படலம் கூறும் கருத்து. அலட்சியம் ஊறு விளைவிக்கும் என்பதே இப்படலத்தின் கருத்தாகும். அலட்சியம் ஊறு விளைவிக்கும் என்பதே இப்படலத்தின் கருத்தாகும்.
அன்பு நேயர்களே, இது சேனர்ஜி. திருவிளையாடல் புராணத்தில் தொடர் சிந்தனையில் இன்று அட்டமாசித்தி அருளிய படலம் பற்றி சிந்தித்தோம். நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.